ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக அமைய மதுரை மீனாட்சி அம்மன், சோமசுந்தரேஸ்வர பெருமான், சொக்கநாதருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இந்த வாரம் நடைபெறுகின்ற சுப விசேஷங்கள் மற்றும் சுப முகூர்த்தங்களை பற்றிய விவரத்தை இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இன்று மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சர்வ அமாவாசை விரத நாள், கிருத்திகை விரத நாள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மே மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்றுடன் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற அக்னி நாள் முடிவடைகின்றது. அதற்கப்புறம் பார்த்தோம்னா மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை ரம்பா திருதியை நாள். அதற்கடுத்து மே மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை சுக்ல சதுர்த்தி விரத நாள். விநாயகர் பெருமானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். அதற்கு அடுத்தபடியாக மே மாதம் 31ஆம் தேதி அன்று வளர்பிறை பஞ்சமி மற்றும் சேக்கிலார் குரு பூஜை நாள். அதற்கு அடுத்தபடியாக ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி விரத நாள். இப்பொழுது இந்த வாரத்துக்கான 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். ஏன்னா இந்த வாரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டோ கன்சல்டேஷன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதெல்லாம் விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வாரம். நினைத்த சில காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் மனை காணி வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். அது சம்மந்தமான ப்ராசஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுபவருக்கு சிலருக்கு வேலை கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராக்யூமெண்ட் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம், லாஜிஸ்டிக்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் சம்மந்தப்பட்ட கேட்ரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபத்தையும் அனுகூலத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு மனசுக்கு இனிமையான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கிடையே இருந்த சில மனஸ்தாபங்கள் குறையும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். ஆன்மீகத்திலேயே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே நாட்டம் அதிகரிக்கும். வேலையிலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், டைவர்ஷன் கூடாது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரமாக இருக்குது. எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைபோடு இருப்பீங்க. ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி செய்கிறவங்க, அனிமேஷன், கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, பிபிஓ கால் சென்டர் துறையில் இருக்கிறவங்க, டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். வீட்டில் சில சேஞ்சஸ், மாற்றங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மனசில் ஓடும். இன்னொரு ரூம் போடலாம், இல்லை இன்னொரு ஃப்ளோர் கட்டலாம், இல்லை வீட்டில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், ரொம்ப வருஷமாச்சு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில திங்கிங் தாட்லாம் ஓடும். சகோதர வழியிலே சில செலவுகள் வரும். அவர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். நல்லதுக்கு நடத்துக்குங்க. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது. இந்த வாரம் தம்பதிகளிடையே ஒற்றுமையாக இருப்பார்கள். அது
சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துருவீங்க. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு சில டிசப்பாயின்ட்மெண்ட் வந்தாலும் வருகின்ற வாரங்களிலே அந்த நிலைமை மாறும். வருகின்ற மாதங்களில் அந்த நிலைமை மாறும். நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பயணங்களில் புது நட்புகள் உருவாகும். புது நண்பர்கள் உருவாவார்கள். அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, லாபத்தை தரக்கூடிய வாரம். பணவரவு இருக்கும், தனவரவு இருக்கும். பிடித்த சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக கூட இருக்கலாம். சமூகத்தில் நல்ல பேருள்ள சில பெரியவர்கள், பெரிய மனிதர்கள், விஐபிக்களின் நட்புகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சில விஷயங்கள் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருக்கிறவர்கள், பார் நடத்துபவர்கள், அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ரிசார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரம். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் இந்த வாரம் வந்து பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறை, நர்ஸாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்கிறவங்க, சைக்காலஜிஸ்டாக, ஃபிசியோதெரபிஸ்டாக, யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். மாணவர்களுக்கு உற்சாகமான வாரம். மனசுக்கு பிடித்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு அவுட்டிங் போகிறதுக்கு, ஷார்ட் டூரோ இல்லை லாங் டூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். தம்பதிகள் இடையே சில மனக்கசப்பு வந்தாலும் பேசி தீர்த்துருவீங்க. பெருசாக ஆகாமல் பார்த்துக்குங்க. டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும். ஆனால் எல்லாம் நல்லதுக்கே அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கிறது நல்லது. இந்த வாரம் வந்து பெரியவர்கள், முதியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, கவனமாக இருப்பது அவசியம். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வாரம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். போன வாரம் சில இழுபறி நிலைமை, சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ மாறும். ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க, இல்லை சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டிருப்பீர்கள். அதில் முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் பொதுவாக வெளிநாட்டிலே ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், அதே மாதிரி மெக்கானிக்கல், சிவில், மெரீன் துறையில் பணியாற்றுபவர்கள், உள்நாட்டிலேயா இருக்கலாம், வெளிநாட்டிலேயா இருக்கலாம், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் பொதுவாக ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், மணல் வியாபாரம் செய்பவர்கள், செங்கல் வியாபாரம் செய்பவர்கள், அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக பிஸ்னஸில் இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்பீர்கள். அது நல்லதுக்கே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியமும் மேம்படும். இந்த வாரம் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை சிலருக்கு கிடைக்கும். மாலை நேரங்களிலே வந்து பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடாக போகிறது, ராங் சைடில் போகிறது, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போகிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை தரும். மனசில் புது உத்வேகம் ஏற்படும். ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அதை வந்து பெட்டராக பண்ணணும், இந்த மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் பட்டாம்பூச்சி பறக்கும். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சிம்மம் ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் வாரம்.
உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். நிச்சயமாக உழைப்பு இருந்தால் தான் அதிர்ஷ்டம் வரும். உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் வராது. அது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அதனால் உழைப்பு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைச்சிடாதீங்க. பிஸ்னஸ் வியாபாரத்தில் வந்து புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி லாபத்தை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது சக்ஸஸ் ஆகும். புது ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிடேஷன் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஆன்லைனில் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதிகளிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. காதலர்களிடையேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், பேசி தீர்த்துக்குங்க. சகோதர வழியிலே நன்மைகள் உண்டு. உங்களுடைய பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்மந்தமான கோர்ட் கேஸ் விஷயங்கள், சம்மந்தமான கேஸ் விசாரணைகள் எல்லாம் சிலருக்கு சாதகமாக அமையும். சிலருக்கு அது சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ், பேச்சுவார்த்தையிலையும் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரம் வந்து பொதுவாக பிரயாணங்கள், பயணங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 27ஆம் தேதியும் இருக்குது. வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த இடமாற்றம் சிலருக்கு தாமதமாகலாம். அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணிச்சுமை கூட சிலருக்கு இருக்கும். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கேஸ்ட்ரோ இஷ்யூஸ் இருக்கிறவர்கள், அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம் இருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பது நல்லது. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ, இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில், ஹெச்ஆர் துறையில் இருப்பவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதே மாதிரி தம்பதிகளிடையே நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இருந்தாலும் சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளால் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ட்ரைவ் பண்ணும் பொழுது வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில திடீர் நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம். குறிப்பாக இந்த மாதம் 27, இந்த வாரம் 27, 28, 29 இந்த டேட்ஸில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. பிரயாணங்கள், பயணங்களில் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத ஜேர்னி, பிரயாணம், பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும், இல்லைனா வீண் செலவுகள் வரும், கெட்ட பெயர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுபவர்கள், அதே மாதிரி ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னு சொன்னால் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். தம்பதிகளிடையே சில மனக்குழப்பங்கள் வரும்.
செலவெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, அந்தளவுக்கு வருமானம் வரமாட்டேங்குது, வருமானத்துக்கு மேலே செலவு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் இருக்கும். கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. விளையாட்டில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள்லாம் சில பேருக்கு வரும். அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். சில பேருக்கு பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம், பொறுப்பு இழப்பு, பதவி இழப்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் வாரம். தேவையில்லாத செலவு வந்து சேரும். பெரிய செலவாக கூட இருக்கலாம். அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க. எப்போவுமே எமர்ஜென்சிக்கு ஒரு அமௌண்ட்டை எப்போவுமே கையில் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணுறவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணுறது நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாதம் அல்லது இந்த வாரம் 29, 30, 31 தான் இருக்குது. கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை, நிதானம் தேவை. பிஸ்னஸில் வந்து திடீர் போட்டி அல்லது மறைமுக போட்டி இருக்கும். கவனமாக இருக்கணும். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுவார்கள், க்ளோத் பிஸ்னஸ் பண்ணுவார்கள், ஆன்லைனில் க்ளோத் துணி இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். ப்ரொஃபஷன் ஜாப் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா லா சம்மந்தப்பட்ட துறையில், சட்டத்துறையில் இருப்பவர்கள், ஜட்ஜாக இருப்பவர்கள், லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் வரும். ஆஃபீஸில் வேலை பார்க்குற பெண்களுக்கு கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எந்த விஷயத்துலையும் இறங்கிடாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பெரியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், வீட்டில் இருக்கிற முதியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு உடம்பில் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சால் அதற்குரிய ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடாமல் இல்லை சம்மந்தமான கன்சல்டேஷன் எல்லாம் இமிடியேட்டாக பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பான வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. தனுசு ராசி என்பர்களே, புகழ் பெருமையெல்லாம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாரம். குறிப்பாக கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். சினிமா சின்னத்திரையில் இருக்கிறவங்க, நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் இசை கலைஞர்களாக, கர்நாடக இசை கலைஞர்களாக, வாத்திய கலைஞர்களாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரம். பறை இசை கலைஞர்கள், தவில் நாதஸ்வர மேளம் வாசிக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வீட்டிலே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி சகோதரர்களுடன் இருந்த சில பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் குறையும். அது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக கூட இருக்கலாம். அது எப்படி இருந்தாலுமே அதோட வீரியம் வந்து பிரச்சனையோட வீரியம் வந்து கொஞ்சம் குறையும். கொஞ்சம் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய வாரம். வார இறுதியிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் வந்து கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது கடன் வாங்குறது, கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கட்டுறதுக்காக கடன் வாங்குறது, யாரையும் நம்பி ஈஸியாக ஒரு கடனை கொடுக்கறது, கைமாத்தா கொடுக்குறது, இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த வாரம் நல்லது. இந்த வாரம் வந்து மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதை வந்து மேக்ஸிமம் வார இறுதிக்குள்ளே பண்ணிடுங்க. அதே மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், சுய ஜாதகத்தில் தசா புத்தி இருக்கான்னு பாருங்கள். நல்ல ஒரு நாளில் உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை ஆரம்பிங்க. சிறப்பாக ஒரு கணபதி ஹோமத்தையும் லக்ஷ்மி ஹோமத்தையும் பண்ணி எப்போவுமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகரம் ராசி என்பர்களே, சிறப்பான வாரம். விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கோச்சார ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. அதனால் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். குறிப்பாக திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும்.
நல்ல வரன்கள் அமையும். வரன் நல்லா அமைகிற மாதிரி இருந்து ஏதோ ஒரு ரீசனால் அது நடக்காமல் போயிருக்கும். இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் தொழிலில் இருந்த ஒரு மந்த நிலைமை மாறும். இந்த வாரம் பொதுவாக கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான வாரம். டூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமாக இருங்கள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், டூ வீலரோ வாங்கணும், இந்த மாதிரி ஒரு திங்கிங் தாட்லாம் ஓடும். அது சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், அதே மாதிரி ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்கள், இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்கள், மீடியா கம்பெனி, சோஷியல் மீடியா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாரமாக இருக்கும். பயன்படுத்திக்கங்க. பெண்களுக்கு இனிமையான வாரம். சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். விரும்பிய பொருளை வாங்குவீர்கள். விரும்பியவர்களுடன் நீங்கள் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. அற்புதமான வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கும்பம் ராசி என்பர்களே, செயல்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரம். சில விஷயங்கள் ஆக்ஷனாக நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது ஒரு இழுபறி நிலைமை இருக்கும். அது கொஞ்சம் மாறும். பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இப்போ இருக்கார். அதனால் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு இப்போ அனுகூலமான ஒரு காலமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வாரத்தில் பிஸ்னஸை பொறுத்தவரை ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி நடத்துபவர்கள், ஸ்கேனிங் சென்டர் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு வாரமாக பிஸ்னஸில் இருக்கும். ஜாப் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் இந்த வாரம் யாருக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எடுத்து நடத்துபவர்கள், ஸ்டார் ஹோட்டல், ரிசார்ட்ஸ் நடத்துபவர்கள், அதே மாதிரி பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ட்ராவலிங் இருக்கும். இந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சில பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு வெக்கேஷனுக்கு போகணும். அதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் செலவுகளை நீங்கள் சுப விரய செலவாக மாற்றிக்கிங்க. ஏதோ ஒன்றுக்கு தண்டத்துக்கு செலவு பண்ணுறத அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த வாரம் டிரைவராக இருப்பவர்களுக்கு, சொந்தமாக வெஹிக்கிள் வாங்கணும்னு முயற்சி பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம். இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி என்பர்களே, அலைச்சல், டென்ஷன் உள்ள வாரமாக இருக்கும். சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். 2 தடவை போயிட்டு முடிக்க வேண்டிய விஷயத்த 4 தடவை அலைய வேண்டி வைப்பாங்க. அதே மாதிரி டென்ஷன் வரும். என்னடா இழுக்கிறாங்களே, டக்குன்னு பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. தெரியாத பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அன்லெஸ் உங்களுக்கு ஒரு நல்ல அந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்ச பிஸ்னஸ் பார்ட்னரோட நீங்கள் பண்ணீங்க. இல்லைன்னா அந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் இறங்கலாம். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் அரசாங்க ஊழியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃப் கொஞ்சம் அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தோம்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ப்ராக்யூமெண்ட், இந்த மாதிரி கம்பெனிகளிலே அந்த துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள், அதே மாதிரி சயின்டிஃபிக் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரம்.
அதே மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களுக்கு ஒரு மிக்ஸ்டான வாரமாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க. தம்பதிகளிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், பேசி தீர்த்துங்க. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் சிலருக்கு. பெரியவர்கள் முதியவர்கள் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களையோ பழைய நண்பர்களையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு அற்புதமான வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6.